எல்லைக்கிரியல் என்ற பாடம் படிக்கிறோம். முகாமை கணக்கு குறுங்கால தீர்மானம் எடுக்கிற ஒரு வேலை தான் எல்லைக்கிரியல்னு சொல்லுவோம். இப்போ இதில் எல்லைக்கிரியல் என்ன என்னென்ன ஃபஸ்ட்டாக பார்ப்போம். செலவுகளை இந்த அலகுக்கு அமைய செலவுகளை மாறும் செலவு நிலையான செலவு என்று வகைப்படுத்துவோம். அது அப்படி என்ன என்னென்னு தான் படிப்போம். மாறும் செலவு நிலையான செலவு என்று வகைப்படுத்தி அது எல்லை செலவு வகைப்படுத்தி எடுத்துட்டு எல்லை செலவு என்ற ஒன்றை கண்டுபிடிச்சு எல்லை செலவை கண்டுபிடிக்கிறதோட வெளியீட்டில் வார மாற்றம், வெளியீடுண்டா உற்பத்தி, வெளியீட்டில் வார மாற்றம் லாபத்தில் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு சொல்லி கணிப்புறதெல்லாம் இந்த வேலையாக இருக்க போகுது. என்னென்று தெரிவிக்கிறோம்னா செலவை மாறும் செலவு நிலையான செலவை வகைப்படுத்தி எல்லை செலவை காண்றதோட வெளியீட்டில் வார மாற்றம் லாபத்தில் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு சொல்லி கணிக்கிறதெல்லாம் இந்த இலக்கிரியெல்லாம் இருக்க போகுது. அதுக்கான வேலை இலக்கணம் இதான். நாங்கள் முதல் எடுப்போம் செலவுகளை வகைப்படுத்துறது, மாறும் செலவு நிலையான செலவு என்று வகைப்படுத்துறதை எடுப்போம். இலக்கிரியல்ன்றது குறுங்கால தீர்மானம் எடுக்கிறதுக்கு முகாமை கணக்குல முக்கியம் வரும். இப்போ 4-5 பொருள் இருக்குதுண்டா ஒவ்வொரு பொருளின் லாபத்தின் தன்மையை அறியலாம். இந்த அளவு கம்மியாக ஒவ்வொரு பொருளின் லாப பங்களிப்பு அறியலாம். இப்போ செலவை நாங்கள் இந்த அளவு கம்மியாக முதல் எடுப்போம். மாறும் செலவு நிலையான செலவு, மாறும் செலவு நிலையான செலவுன்னு இருக்கும். மாறும் செலவுண்டா உற்பத்தி அலகின்ற மாற்றத்துக்கு ஏற்ப மாற்றமடைகிற செலவெல்லாம் மாறும் செலவாக இருக்க போகுது. உற்பத்தி அலகு மாற மாற மாற்றமடைகிற செலவெல்லாம் மாறும் செலவு. உற்பத்தி அலகு ஒரு உதாரணம் சொல்றேன். பேக்கரி ஒன்றில் உற்பத்தி பான், வெளியீடு பானை இருக்க போகுது. பேக்கரி ஒன்றில் உற்பத்தி பானை இருக்க போகுது. அவைன்ற மாறும் செலவு கோதுமை மா எடுக்கும். 100 பானை உற்பத்தி செய்யும் போது ஒரு பானுக்கு நான் தாரும் தராது, ஒரு பானுக்கான கோதுமை மா செலவு 40 ரூபான்னு தான். ஒரு பானுக்கு கோதுமை மா செலவு 40 ரூபா. 100 பானை உற்பத்தி செய்யும் போது கோதுமை மா செலவு வரப்போனா 40 4000 ரூபா. 40 ரூபா படி 100 பானுக்கும் 4000 ரூபா கோதுமை மாதம் மீதான செலவு. அப்போ 200 பானை உற்பத்தி செய்திருந்தா 40 ரூபா அப்படி இருக்கிறேன் 8000 ரூபா கோதுமை மா மீதான செலவு. இப்போ பானன்றது ஒரு அலகு கியூ, கோதுமை மான்றது ஒரு மாறும் செலவு டிவிசி, மாறும் செலவு கோதுமை மா. அப்போ அலகு கூட கூட மாறும் செலவு அதிகரிக்குது. இதுதான் மாறும் செலவுன்னு சொல்றது. உற்பத்தி அலகு மாற மாற மாற்றமடைகிற செலவு மாறும் செலவு. உற்பத்தி அலகு 100 இருக்கைக்கு 4000 இருந்தது. எப்படி வந்தாலும் ஒரு அலகுக்கு 40 ரூபா. அலகுக்கு நாங்கள் காணக்கூடியது அது ஒரு மாறும் செலவாக இருக்குது. ஒரு அலகுக்கு 40 ரூபா படி 100 அலகுக்கு 4000 ரூபா, அப்புறம் 200 அலகுக்கு பெருக்கு 8000 எடுத்துட்டு இது ஒரு மாறும் செலவு. அலகு 0 இருந்தா, அலகு 0 இருந்தா 40 ரூபா அலகு இருக்கிறேன் 40 பூஜ்ஜியமாக இருக்க போகுது. இப்போ அலகு இங்கே 0 இருக்கும்போது மாறும் செலவு 0 இருக்கு. இது இந்த கிராஃப் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாறும் செலவு இருக்குன்னு பார்ப்போம். மாறும் செலவுகள் என்றால் நேர் மூலப்பொருள், நேர்கூலி, நேரேனிய செலவு, இந்த மூன்றும் மாறும் செலவுகள் உதாரணமாக எடுக்கலாம். நேர் செலவுகள் எல்லாம் மாறும் செலவாக இருக்குன்னு கேட்டார் ஒரு வருஷம் அந்த எம்சிக்கு தான். நேர் செலவுகள் அனைத்தும் மாறும் செலவா, சரிவுல போடுற கூற்றில் வந்தது நேர் செலவுகள் அனைத்தும் மாறும் செலவாகும். சரியான கூற்று. ஏனென்றால் நேர் செலவுகள் என்றால் அலகுக்கு ஏற்படும். நேர் செலவுக்கு வேற இலக்கணம் என்றால் ஒரு உற்பத்தி மீது இருக்கிற செலவை திட்டவட்டமாக இனங்காணக்கூடியதாக இருந்தால் அது நேர் செலவு. ஒரு மரம் தளவார உற்பத்திக்கு மரத்தின் மீதான செலவு இனங்காணதான். ஒரு தளவாரத்துக்கு மரத்தின் மீதான செலவு 2000 ரூபான்னு சொல்றேன், அது இனங்காணலாம், அது நேர் செலவு. இப்போ சகல நேர் செலவுகளும் மாற்றமடையும், மாறும் செலவாக இருக்க போகுது. ஆனால் மாறும் செலவுகள் எல்லாம் நேர் செலவாக இருக்காது. காரணம் மாறும் செலவுக்கு சொல்றேன். தொலைபேசி எடுத்தா தொலைபேசி செலவு மாற்றம் அடையலாம். ஆனால் அது நேர் செலவாக இருக்காது. உற்பத்தி அளவுக்கு இனங்காண முடியாது, ஒரு அளவுக்கு விளையாடு. இப்போ நேர் செலவுகள் அனைத்தும் மாற்றம் அடைய போது, ஆனால் மாற்றமடைகிற செலவு மாறும் செலவு அனைத்தும் நேர் செலவா இல்லை. நான் இப்போ சொல்றது மாறும் செலவு, உற்பத்தி அலகு மாற மாற மாற்றமடைகிற செலவு தான் மாறும் செலவு. ஒரு பானுக்கான பொதுமை மாவிதான செலவு உற்பத்தி அலகு மாற மாற மாற்றமடையும். ஒரு நேர் மூலப்பொருளுக்கு வந்துச்சு. இப்போ நேர் செலவுகள் கிராஃப் இந்த போக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம்.
வரைபடத்தில் இருக்கிறான் நேர் செலவு அழகு பூச்சியமாக இருக்கே எங்க இருந்து ஆரம்பிக்க போகுது அந்த கிராஃப் அழகுக்கும் செலவுக்கும் இடையில டிவிசி கோடு அழகுக்கும் செலவுக்கும் இடையில தொடர்படுத்துக்கிறோம் டிவிசி கோடு அழகு பூச்சியமாக இருக்கே கியூ இங்கால டிவிசி மாறும் செலவு அழகு பூச்சியமாக இருக்கும் போது பூச்சியமாக இருக்குது பூச்சியத்திலேருந்து ஆரம்பிக்க போது இதான் பூச்சியம் பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்க போது கிராஃப் அழகு கூட கூட அதிகரிச்சு கொண்டு ஒரு வீதாசார மாற்றம் பாருங்க இது டபுளா மாறிடுது 100 வீதத்தால அழகு மாறிக்க செலவுகளும் 100 வீதத்தால் அதிகரிக்கும் அழகுகளின் வீதாசார மாற்றமும் செலவின் விகிதாசாரமும் சமனாயிருக்கு அதான் மாறும் செலவு உற்பத்தி அழகின்ற மாற்றம் டபுள் ஆக இருக்கு 2ஆல் பெருக்க செலவும் டபுள் ஆகுது அது கட்டாயம் நேர் தொடர்பை கொண்டிருக்குது அளவு கூட கூட செலவும் கூடும் அளவு பூச்சியமாக இருக்க பூச்சியமாக இருக்கு பூச்சியத்தில் இருந்து ஆரம்பிச்சு மேல் நோக்கி அதிகரித்து செல்ல போது டிவிசி கோட் அளவு பூச்சியமாக இருக்க டிவிசி பூச்சியமாக இருக்கு மாறும் செலவு அடைச்சிட்டன் மாறும் செலவுண்டா உற்பத்தி அழகு மாற்றமடைய செலவு மாற்றமடைஞ்சால் அது மாறும் செலவு உற்பத்தி அழகு மாற மாற மாற்றமடைய போகுது உற்பத்தி அளவு பூச்சியமாக இருக்காது 40 ரூபா சொன்னான் ஒரு பானுக்கான கோதுமை மாச்செலவு 40 ரூபா அவன் 40 ரூபா படி பூச்சியம் அழகாக இருக்க பூச்சியத்தால் பெருக்கிறன் பூச்சியம் வருது 100 அழகுக்கு பெருக்கிறன் 4000 வருது 200 அழகுக்கு பெருக்கிறன் 8000 அந்த ஒன்று பெருது அப்போ உற்பத்தி அழகின்ற மாற்றம் டபுள் ஆகிருக்கு அழகு 100லேருந்து 200 கூட செலவு டபுள் ஆகிருக்குது கோடுங்கிற கியூ குறைவாக பூச்சியமாக இருக்க டிவிசி பூச்சியமாக இருக்கும் பூச்சியத்திலேருந்து ஆரம்பித்து டிவிசி கோடு மேல் நோக்கி அதிகரித்து செல்லும் அதுக்கெல்லாம் சில படிச்சிருக்கு டிவிசி கோடு அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி குறைந்து செல்லும் அளவில் அதிகரித்து செல்லும் அளவில் அதிகரிக்கும் செல்லும் அளவு குறைந்து செல்லும் அளவுகளில் மாற்றம் அடையும்னு சொல்லி ஆனால் எங்களுக்கு கணக்கீட்டில் ஒரே தன்மையாக இருக்குது அதுக்கு அளவு அதிகரிக்க சில டிவிசி கோடு அதிகரித்து கொண்டு போகுது டிவிசிக்கு அந்த மாறும் செலவுக்கு உதாரணம் நேர் செலவுகள் எல்லாம் இருக்கும் நேர் செலவு மூலப்பொருள் நேர்கூலி நேர் செலவுகள் எல்லாம் மாறும் செலவாக இருக்க போகுது இப்போ நேர் செலவுகள் அனைத்தும் மாறும் செலவாக இருக்க போகுது ஆனால் மாறும் செலவு எல்லாம் நேர் செலவுகள் இல்லை ஒரு அளவுக்கு இனங்காணக்கூடிய செலவு தான் மாறும் செலவு சொல்லி நேர் செலவு ஒரு அளவுக்கு இனங்காணக்கூடிய செலவு எல்லாம் நேர் செலவு இங்கே எல்லா நேர் செலவும் மாறுது இனி எடுப்போம் மாறும் செலவு வழங்கப்படுத்திட்டேன் அந்த கோட்டின் கிரிய போக்கு இனி நிலையான செலவு 2வது இலக்கிய இல்லை செலவை 2வது படுத்துகிறேன் ஒன்று மாறும் செலவு 2வது நிலையான செலவு நிலையான செலவு எடுப்போம் அந்த பேக்கரியில் வாடகை எடுக்கிறோம் விருப்பத்தின் வாடகை எடுப்போம் நிலையான செலவு தான் உற்பத்தி இலக்கு என்னதான் மாறினாலும் அந்த செலவு மாற்றம் அடையலை என்றால் அது நிலையான செலவு உற்பத்தி இலக்கு அதிகரித்தாலும் அல்ல குறைஞ்சாலும் அந்த செலவு மாறல இப்போ வாடகை எடுத்தால் 10,000 ரூபா வாடகை எடுப்போம் 100 பானை உற்பத்தி செய்தாலும் 10,000 ரூபா தான் வாடகை கொடுக்கணும் 200 பானை உற்பத்தி செய்தாலும் 10,000 தான் வாடகை கொடுக்கணும் ஒரு பானை உற்பத்தி செய்யலை என்றாலும் 10,000 வாடகை கொடுத்தே ஆகும் பானை உற்பத்தி செய்தாலும் வாடகை கொடுப்பான் ஒன்றையும் உற்பத்தி செய்யலை என்றாலும் வாடகை கொடுப்பான் பானை எத்தனை உற்பத்தி செய்தாலும் வாடகை 10,000 இருக்க போகுது விலகின்ற மாற்றத்தோட இந்த செலவின்ற மாற்றம் தொடர்படையல் அதாவது நிலையான செலவு உற்பத்தி அளவின்ற மாற்றம் அடைய செலவு மாறலை என்றால் அது நிலையான செலவாக இருக்க போகுது உற்பத்தி அளவு மாற்றம் அடைய செலவு மாற்றம் அடைஞ்சால் அது மாறும் செலவுன்னு சொல்கிறேன் இது மாற்றம் அடையலை அது நிலையான செலவு நம்ம பூச்சியமாக இருக்கைக்கு 10,000 ஆனால் பேக்கரிக்கு ரெண்டுமே பானை உற்பத்தி செய்யாட்டியும் அந்த கட்டுறதுக்கு வாடகை நாங்கள் செலுத்த தான் வேணும் 200 என்ன 2,000 என்ன உற்பத்தி செய்யலாம் என்ன 10,000 தான் வாடகை அது நிலையான செலவு டிஎஃப்சின்னு சொல்லுவோம் டிஎஃப்சி நிலையான செலவு உதாரணத்துக்கு இருக்கும் நிலையான செலவுகளுக்கு வாடகை மின்சாரம் தொலைபேசி கட்டணங்கள் வருமான தேவைகள் பழுதுபார்த்தல் செலவுகள் எல்லாம் நிலையான செலவாக இருக்க போகுது உற்பத்தி அழகு மாற்றமடைய செலவு மாற்றமடைய மாற்றுது இது இங்கே கோடு எப்படி இருக்க போகுது கிராஃப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் நிலையான செலவு கோடு கியூவுக்கும் டிஎஃப்சி QTFC அழகு என்னதான் மாற்றம் அடைஞ்சாலோ செலவு மாற்றம் அடையாது ஆனால் அளவு பூச்சியமாக இருக்கைக்கும் ஒரு செலவு இருக்குது 10,000 அளவு பூச்சியமாக இருக்கைக்கு ஒரு 10,000 ரூபா செலவு இருக்குண்டா ஆரம்பிக்கிற இடத்த பாருங்க பூச்சியமாக இருக்கைக்கு 10,000 ஸ்டார்ட் ஆகுது 10,000 ஸ்டார்ட் ஆகி மாற்றம் இல்லாமல் அப்படி இருக்க போகுது Q என்னதான் அதிகரிச்சால் Q 100 இதில் 100 போட்டாலும்
இதில் 200 போட்டாலும் இது 10,000 தான். 100 போட்டாலும் 10,000 தான், 200 போட்டாலும் 10,000 தான். பூச்சியமாக இருக்கையும் 10,000 தான். இந்த பார்த்தா தெரியும், பூச்சியம் 100 200 எல்லாத்துக்கும் 10,000 தான். அப்போ பிடிஎச்சுக்கு சமாந்தரமாக அந்த டிஎஃப்சி கோடு இருக்க போகுது. அதில் கூட மாற்றமடைய மாட்டுது. நிலையான செலவு 2வது செலவு இலக்கிரியல்ல 2வது செலவு வகை நிலையான செலவு. உற்பத்தி அலகின்ற மாற்றத்துக்கு ஏற்ப மாற்றம் அடையாத செலவு நிலையான செலவு. உற்பத்தி பூச்சியமாக இருக்கிறதே கட்டாயம் அங்கே நிலையான செலவு இருக்கு. உதாரணத்துக்கு நான் வாடகை வைக்கிற இந்த வாடகை எடுத்தால் பூச்சியம் பானந்துமே உற்பத்தி செய்யலை என்றாலும் 10,000 ரூபா வாடகை இருக்க போது. 100 பானுக்கும் 10,000 தான், 200 பானுக்கும் 10,000 தான். விலை கூட இணங்க மாட்டுது. அழகு என்னதான் கூடினாலோ இல்லை குறைஞ்சாலோ 10,000ஆகவே நிலையான செலவு இருந்து கொள்ளும். நிலையான செலவு கூட இப்படி இருக்க போகுது. இப்போ இதை எடுப்போம் மாறும் செலவு நிலையான செலவு. இலக்கிரியல்ல 2 செலவு முக்கியமானது, மாறும் செலவு நிலையான செலவு. இதை 2ஐயும் வச்சுட்டு சராசரி மாறும் செலவு சராசரி நிலையான செலவு அப்படின்னா என்ன சொல்றது? சராசரி மாறும் செலவு சராசரி நிலையான செலவு. இந்த டிவிசி வழங்கி இருக்கும், டிஎஃப்சி வழங்கி இருக்கும். 2 கோட்டில் போக்கும். டிவிசி கோடு 0லேருந்து ஆரம்பித்து அதிகரித்து செல்லும். டிஎஃப்சி கோடு கிடையாச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். இப்போ எடுப்போம் 2ஐயும் சேர்த்து மாதிரி டிசி எடுக்கிறேன். மொத்த செலவு டிசின்னா மொத்த செலவு. எது சேர போகுதுன்னா மாறும் செலவும் நிலையான செலவும் சேர்ந்தது. டிசி சமன் டிஎஃப்சி ப்ளஸ் டிவிசி அல்ல டிவிசி ப்ளஸ் டிஎஃப்சி ரெண்டும் சேர்ந்தது. டிவிசி பூச்சியம் இருக்கிறப்ப பூச்சியத்துக்கு பூச்சியமும் 10,000 சேர்ந்தா 10,000. அடுத்து 4,000 10,000 சேர்த்து 14,000. அடுத்தது 10,000 8,000 சேர்த்து 18,000 டிசி. இதுதான் டிசி மொத்த செலவு. என்னென்ன செலவு சேர்ந்தது? மாறும் செலவு நிலையான செலவு சேர்ந்தது மொத்த செலவு. இப்போ டிசி கோடு எப்படி இருக்கும் பார்ப்போம். மாறும் செலவு நிலையான செலவு சேர்த்துட்டேன். கியூ அழகு குவான்டிட்டி டிசி டோட்டல் காஸ்ட் அப்படி ஆரம்பிக்க போகுது. அப்போ ஆரம்பிக்கிற இடம் தேவை. கிராஃப் கீழே இருக்க என்ன கோடும் கீழே இருக்க ஆரம்பிக்கிற இடம் தேவை. ஆரம்பிக்கிற இடம் பூச்சி அலகு தான் எங்களுக்கு தேவை. பூச்சி அலகுல கியூ பூச்சியமாக இருக்க டிசி எப்படி இருக்க போகுது? பூச்சியமாக இருக்க டிசி வரும்போது 10,000 இருக்கு. அது எப்படி வருதுன்றா அலகு பூச்சியமாக இருந்தால் மாறும் செலவு பூச்சியம் தான். இப்போ பேக்கரியில் ஒன்றுமே உற்பத்தி செய்யலைன்னா கோதுமை மாவு மீதான செலவு வராது. ஆனால் வாடகை இருக்க போகுது, நிலையான செலவு இருக்க போகுது. நிலையான செலவு இருக்கிறபடியால் மாறும் செலவு நிலையான செலவு சேர்ந்ததெல்லாம் மொத்த செலவு. நிலையான செலவு இருக்கிறபடியால் மொத்த செலவு இருக்க போகுது. என்னத்தில்? பூச்சி அலகு இருக்க மொத்த செலவு இருக்க போகுது. அப்போ ஆரம்பிக்கிற இடம் இதில் யார் இருக்க போகுது? 10,000 இடத்துல 10,000 செலவில் டிசி தான் 10,000 தெரிவிட்டேன். அதில் ஆரம்பிக்க போகுது. கியூ கூட கூட டிசியும் அதிகரிக்குது. கியூ அதிகரிக்க டிசியும் அதிகரிச்சு கொண்டு போகுது. 10,000 14,000 18,000. கட்டாயம் டிசி கோட்டின் போக்கு அதிகரிக்கிறபடியால் இப்படி போக்கு இருக்க போகுது. ஆரம்பித்த இடம் மேலே ஏன் ஆரம்பிச்ச இடம் மேலே இருந்தால் அழகு பூச்சியமாக இருக்க டிசி இருக்குது. காரணம் என்ன? நிலையான செலவால் அந்த டிசி வருது. நிலையான செலவுன்றது மொத்த செலவுன்றது மாறும் செலவு நிலையான செலவு சேர்ந்தது. அழகு பூச்சியமாக இருக்க மாறும் செலவு பூச்சியம். ஆனால் நிலையான செலவுகள் இருக்கும். மொத்த செலவு இருக்குது. இதுல இருந்து ஆரம்பிச்சு அழகு கூட கூடிக்கொண்டு போகிற போக்கு மேல் நோக்கி நாங்கள் அப்போது டிசி கோடு. இது மொத்த செலவு மாறும் செலவு நிலையான செலவும் சேர்ந்தது. இந்த மொத்த செலவு கோட்டிலே நான் டிவிசி கோட்டை கேட்குறேன். டிவிசி கோடு தெரியும். ஆரம்பிக்கிற இடம் அழகு பூச்சியமாக இருக்க பூச்சியமாக இருக்குது. பூச்சியத்திலேருந்து ஆரம்பித்து அதிகரித்து செல்லும் டிவிசி கோட். இப்போ இந்த 2 டவலையும் சொல்லத்தான் இப்போ இருந்தால் டிசி கோட்டுக்கும் டிவிசி கோட்டுக்கும் விடப்பட்ட வித்தியாசம். இதிலே பார்த்தா தெரியும் கிராஃபில் டிசிக்கும் டிவிசிக்கும் விடப்பட்ட வித்தியாசம். டிசி எப்படி வந்தது? டிவிசியும் டிஎஃப்சியும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து தான் டிசி வந்தது. இப்போ டிசிக்கும் டிவிசிக்கும் 14,000க்கு 4,000க்கு விடப்பட்ட வித்தியாசம் 10,000. 18,000க்கு 8,000க்கு விடப்பட்ட வித்தியாசம் 10,000. 2 டிசிக்கும் டிவிசிக்கும் விடப்பட்ட வித்தியாசம் டிஎஃப்சி நிலையான செலவு. டிஎஃப்சி மாற்றம் இல்லாமல் இருக்கும். மாற்றம் இல்லாமல் இருக்கிறபடியால் இந்த இடவழி சமனாக இருக்கணும். அதை மாற்றம் இல்லாமல் இருக்கணும். அது என்ன? டிசிக்கும் டிவிசி கோட்டுக்கும் விடப்பட்ட வித்தியாசம் இந்த பரப்பு இந்த இடவழி டிஎஃப்சி. டிஎஃப்சின்ற அளவு மாறாது.
அது இந்த இடைவெளி சமாந்திரமா, இந்த ரெண்டு கோடும் சமாந்திரமா நகரப்போகுது. இந்த ரெண்டு விடப்பட்ட இடைவெளி டிஎஃப்சி என்ற வழியாக 10,000. ஆகவே இந்த ரெண்டு கோடும் சமாந்திரமா இருக்க போகுது. டிவிசி கோடும் டிசி கோடும். டிஎஃப்சி கோடு இதில் பேர் என்னென்றா, டிஎஃப்சி கோடு ஆரம்பிக்கிறது தான் 0. பூஜ்ஜிய அளவுக்கு 10,000 இருக்குது. பூஜ்ஜிய அளவுக்கு 10,000 இருக்கிறபடியால் இதுலேருந்து ஆரம்பித்து இப்படி கிரியேச்சிக்கு சமாந்திரமாக இருக்கும். அது மாதிரி தெரியுதான் டிஎஃப்சி கோடு. கிரியேச்சிக்கு சமாந்திரமாக இருக்கும் 10,000 ஆரம்பிச்சு டிஎஃப்சி கோடு. சரி, அப்போ டிசி, டிவிசி, டிஎஃப்சி, டிசி மாறும் செலவு, நிலையான செலவு ரெண்டும் சேர்ந்து மொத்த செலவு. உதாரணம் சொன்னால் பேக்கரியின் பான் போதுமான செலவு மாறும் செலவு வேண்டும், வாடகை நிலையான செலவு வந்து வச்சு மொத்த செலவு கீறி 3 செலவு கூடு என்ற போக்கும் தெரியும். இனி எடுப்போம் இந்த சராசரி செலவு, சராசரி மாறும் செலவு ஏவிசி. சராசரி மாறும் செலவு எடுப்போம் ஏவிசி. சராசரி மாறும் செலவு என்றது ஏவிசி என்றால் சமன்பாடு என்னன்னா ஓர் அளவுக்கான மாறும் செலவு. அதாவது மொத்த மாறும் செலவை உற்பத்தி அலகால பிரிக்கவாறு சராசரி மாறும் செலவு. ஏபிசி சமன், ஏபிசி சமன் டிவிசியின் கீழ் கியூ. ஏபிசி சராசரி மாறும் செலவுன்றது மொத்த மாறும் செலவை அலகுகளால் பிரிக்கவாறுது சராசரி மாறும் செலவு. டிவிசியின் கீழ் கியூ, 0 கீழ் 0, 0 இருக்க போது 0 அலகுகள். அடுத்த 4000 கீழ் 100 40 ரூபாய். 8000 கீழ் 200 40 ரூபாய். இதான் சராசரி மாறும் செலவு. சராசரி மாறும் செலவுக்கு விளக்கம் ஓர் அலகுக்கான மாறும் செலவு. ஓர் அலகுக்கான மாறும் செலவு நான் இங்கே முதல் எழுதி போட்டேன். ஒரு பானுக்கான கோதுமை மீதான செலவு 40 ரூபா. அதான் இங்கே மாறும் செலவாக இருக்குது. அதான் 40 ரூபா 40 ரூபான்னு வருது. ஓர் அலகுக்கான மாறும் செலவே சராசரி மாறும் செலவு. டிவிசி மொத்த மாறும் செலவை வெளியீட்டால் பிரித்து விட, கியூவால் பிரித்து விட வாரது சராசரி மாறும் செலவு ஏவிசி, அவரேஜ் வேரியபிள் கோஸ்ட். கியூவின் கீழ் டிவிசியின் கீழ் கியூ 0 கீழ் 0 0 இருந்து 4000 கீழ் 100 40, 8000 கீழ் 200 40,000. ஏவிசி கோடு எப்படி இருக்க போகுது வாங்க. ஏவிசி கோடு சராசரி மாறும் செலவு கோடு. ஓரளவுக்கான மாறும் செலவு கோடு 0 இருக்க, அளவு 0 இருக்கும்போது கியூ 0 இருக்கும்போது 0 இருக்குது. ஏவிசி பாருங்க, கியூ 0 இருக்க ஏவிசி 0 இருக்கு. இப்போ 0லேருந்து ஆரம்பிக்கணும். 0லேருந்து ஆரம்பிக்கணும். அளவு 0 இருக்க 0 இருக்கும். 100 அலகா இருக்க 40 ரூபா, 200 அலகா இருக்க 40 ரூபா. 40 ரூபா விலையில வச்சு தான் கீழலாம். கியூ இந்த ஏவிசி கோட்டை நான் கீழேக்க 40 ரூபா விலை ஏவிசி 40 ரூபா. 0 அலகில 40 ரூபாய் இருக்கான்னு கருத்து இல்லை. ஏவிசி கோட்டை விளங்கப்படுத்துறதுக்காக 0 அலகில 40 ரூபாய் இருக்குல்ல. என்னதான் அலகு அதிகரித்தாலும் ஒரு அலகுக்கான மாறும் செலவை நான் கீழேக்க இப்படிதான் கீழலாம். ஏவிசி 40 இருக்குது. ஏபிசி 40 இருக்குது. ஒரு அளவுக்கு என்னதான் அலகு அதிகரித்தாலும் 100 இருந்தாலும் 200 இருந்தாலும் ஒரு பானுக்கான பொதுமை மாற்றாலும் 40 ரூபா தான். குறுங்காலம் தான் இப்போ படிச்சு கொண்டிருக்கிறோம். இலக்கிய நீண்ட காலத்தில் மாற்றமடையலாம். அப்புறம் இதுபோல் இந்த மாறும் செலவு மாற்றமடையலை 40 இருக்குது. 100 அலகாக இருந்தாலும் 40 தான், 200 அலகாக இருந்தாலும் 40 தான். ஒரு அலகுக்கான மாறும் செலவுக்கு மாற்றமடையல் ஒரு பானுக்கான பொதுமை மாமிதான் செலவு தான் சராசரி மாறும் செலவு ஏவிசி. ஏவிசின்றது சராசரி மாறும் செலவு, ஓரளவுக்கான மாறும் செலவுன்னு சொல்லலாம். டிவிசியின் கீழ் கியூ தான் ஓரளவுக்கான மாறும் செலவு ஏவிசி. ஏற்கனவே சில படிச்சு வர மாதிரி ஏவிசி கோடு அகன்ற யூ வடிவில் இருக்கும். அகன்ற யூ வடிவில் இருக்கும். அங்கே கணக்கீட்டுக்கு ஏவிசி கோடு 40ஆகவே இருக்குது. ஓரளவுக்கான மாறும் செலவு. இனி எடுப்போம் ஏஎஃப்சி. இப்போ நான் எடுத்துட்டேன் டிவிசியை சராசரியாகி போட்டேன் ஏவிசி. டிஎஃப்சியை சராசரியாக்கி ஏஎஃப்சின்னு சொல்லுவோம். சராசரி நிலையான செலவு ஏஎஃப்சி எப்படி இருக்க போகுது? ஓரளவுக்கான நிலையான செலவு. என்ன சமன்பாடு ஏஎஃப்சி சமன், ஏஎஃப்சி சமன் டிஎஃப்சியின் கீழ் கியூ சராசரி நிலையான செலவு. ஏஎஃப்சி சமன்
டிஎஃப்சியின் கீழ் கியூ. 10,000 பூஜ்ஜியத்தால் பிரிக்கிறேன், முடிவிலியாக இருக்க போகுது. இது ஒரு நாளைக்கு நான் பூஜ்ஜியத்தால் பிரிக்க அது முடிவிலியாக இருக்க போகுது. 10,000 100ஆல் பிரிக்கிறேன். டிஎஃப்சி 10,000 100ஆல் பிரிச்சா 100 ரூபா. அடுத்தது 10,000 200ஆல் பிரிக்கிறேன். டிஎஃப்சி 10,000 200ஆல் பிரிச்சா 50 ரூபா. அப்ப அழகு கூடிக்கொண்டு போயிருக்க ஏஎஃப்சி குறைஞ்சு கொண்டு வரப்போகுது. ஏனென்றா கியூவை நான் கூட்டி கொண்டு போகிறேன். சமன்பாட்டிலே பார்த்தா தெரியும், கியூவை கூட்டுறேன். டிஎஃப்சி ஒரு காலம் மாறாது. டிஎஃப்சி மாறாது. கியூவை கூட்டி கொண்டு போயிருக்க, கீழே போகிற தானத்தை கூட்டி கொண்டு போயிருக்க, இது இந்த பெருமதி குறைஞ்சு கொண்டு வரப்போகுது. இது மாறாது. டிஎஃப்சி கியூ இந்த பெருமதியை கூட்ட ஏஎஃப்சி இந்த பெருமதி இது மாற்ற முடியாத போது இது கூட்டி கொண்டு வரைக்கும் இது இந்த பெருமதி குறைஞ்சு கொண்டு வருது. தான் பாருங்க, 100 200 வந்து கொண்டு கேட்க ஏஎஃப்சி குறைஞ்சு கொண்டு வருது. ஆனால் பூச்சியமாக இருக்க முடிவிலியாக இருக்குது. எந்த பூச்சியத்தை நாங்கள் பிரிக்க முடிவிலான ஏதோ 10,000 பூச்சியம். அப்போ என்ன கிராஃப் எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஏஎஃப்சிக்கான கோடு கியூ ஏஎஃப்சி சராசரி நிலையான செலவு குறைஞ்சு கொண்டு வருவோம் கட்டாயம். ஆனால் பூச்சியமாக இருக்க முடிவிலியாக இருக்கும். எப்படி வரப்போகுதுன்னா குறைஞ்ச ரூபா போகுது. இப்படி ஒரு செவ்வக அதிபர வழியாக வரப்போகுது ஏஎஃப்சி கோடு. அல்லது அங்கே பூச்சியமாக இருக்க முடிவிலியாக போய் கொண்டிருக்க போகுது. ஏன் இந்த கோடு ஏஎஃப்சி கோடு கிடைச்ச முட்டையில் இருந்தால் ஏஎஃப்சி ஒரு காலமும் பூச்சியமாக வராது. சமன்பாட்டிலே பாருங்க, ஏஎஃப்சி பூச்சியமாக வரணுமெண்டா மேலே இருக்கிற பெருமதியை பூச்சியமாக்கணும். சமன்பாட்டில் ஏஎஃப்சி பூச்சியமாக வரணுமெண்டா இது பூச்சியமாக வரணுமெண்டா இதை பூச்சியமாக மாற்றணும். கீழான பூச்சியமாக போட்டால் அது முடியும். மேலான பூச்சியமாக மாற்றணுமெண்டா டிஎஃப்சி ஒரு காலம் பூச்சியமாக வராது. டிஎஃப்சி பூச்சியமாக வராது. டிஎஃப்சி பூச்சியமாக வராதபடியால் ஏஎஃப்சி ஒரு காலம் பூச்சியமாக வராது. இப்போ ஏஎஃப்சி பூச்சியமாக வராது. கியூ பூச்சியமாக இருக்குது, ஏஎஃப்சி பூச்சியமாக வராது. அப்படியே முடிவிலியாக இருக்குது. பூச்சி அளவில் பார்த்தா தெரியும், பூச்சி அளவில் முடிவிலியாக இருக்குது. நான் செவ்வக அதிபர வழியாக இருக்குது ஏஎஃப்சி. இது ஏஎஃப்சி சராசரி நிலையான செலவு. டிஎஃப்சியை கியூவால் பிரித்து வருது. டிஎஃப்சியை கியூவால் பிரித்து வருது. ஏஎஃப்சி சராசரி நிலையான செலவு செவ்வக அதிபர வழியாக இருக்குது. காரணம் என்னென்னா அளவு பூச்சியமாக இருக்குது. ஒரு காலம் டிஎஃப்சி ஏஎஃப்சி ஒரு காலம் ஏஎஃப்சி பூச்சியமாக வராது. ஏனென்றால் டிஎஃப்சி பூச்சியமாக வந்தால் தான் ஏஎஃப்சி பூச்சியமாக வரும். டிஎஃப்சி ஏன் பூச்சியமாக வராது? பேக்கரி கட்டாயம் வாடகை இருந்தே ஆகும். ஒரு காலம் பூச்சியம் வாடகை இல்லாமல் இருக்காது. வாடகை கட்டணம் இருக்கிறபடியால் வாடகை இருந்தால் ஆகும். அது டிஎஃப்சி இருக்கிறபடியால் ஏஎஃப்சியும் பூச்சியமாக வராது. இப்படி செவ்வக அதிபர வழியாக டிஎஃப்சி ஏஎஃப்சி கோடு இருக்க போகுது. இவ்வளோ படிச்சுட்டோம். மாறும் செலவு நிலையான செலவு. திரும்ப ரீசனாக சொல்கிறேன். மாறும் செலவுண்டா ஒரு அளவுக்கான இப்போ ஒரு பேக்கரிக்கு ஒரு பானுக்கான கோதுமை மாவிலான செலவு 40 ரூபான்னு சொன்னால் அது மாறும் செலவு. அளவு கூடிக்கொண்டு போகுது. செலவுகள் எல்லாம் மாறும் செலவுன்னு சொன்னால் பூச்சியமாக இருக்குது. அப்போ அந்த கோடு பூச்சியத்தில் என்ன ஆரம்பித்து அதிகரித்து செல்லுது. எக்கனாமிக்ஸில் டிவிசி கோடு வேறு. அதுக்கு அதிகரிப்பு தான் குறைந்து செல்லும் அதிகரித்து செல்லும் என்ற போக்கில் இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு நேர்கோடு மாதிரி கிடைத்தேன். எக்கனாமிக்ஸ் பூச்சியத்தில் என்ன ஆரம்பித்து அதிகரித்து செல்லும். டிஎஃப்சி என்ன சொன்னால் இந்த பேக்கரியின் வாடகை எடுத்தால் பேக்கரியின் வாடகை அல்லது பானை பூச்சியமாக இருந்தாலும் 10,000 100 200 இருந்தாலும் 10,000 தான். அளவோட இணங்காது, அளவோட மாற்ற முடியாது. அதான் நிலையான செலவு. கிடிஎச்சுக்கு சமாந்தரமாக இருக்குது அந்த நிலையான செலவு கோடு. டிசி கோடு டிவிசியும் டிஎஃப்சியும் சேர்ந்தது டிசி. அப்போ டிவிசி 4,000 10,000 14,000 8,000 10,000 18,000. அப்போ டிசி இருக்குது பூச்சி அலங்க. ஏன் டிவிசியும் டிஎஃப்சியும் சேர்ந்ததெல்லாம் டிசி. இப்போ பூச்சி அலகில் என்ன இருக்குது? நிலையான செலவு இருக்கிறபடியால் வாடகை இருந்தே ஆகும். நிலையான செலவு இருக்கிறபடியால் டிசி இருக்குது. டிசி கோடு இலக்குத்தச்சிலேருந்து ஆரம்பித்து இலேருந்து ஆரம்பித்து அதிகரித்து செல்லுது. அடுத்த சொன்னால் ஏவிசி சராசரி மாறும் செலவு அல்லது ஓரளவுக்கான மாறும் செலவு. என்ன சமன்பாடு? டிவிசியின் கீழ் கியூ என்று சொல்கிறேன். டிவிசியின் கீழ் கியூ 40 8,200 40 மாற்றம் இல்லாமல் இருக்குது. ஏவிசி பூச்சியத்தை விடுவோம். 40 மாற்றம் இல்லாமல் இருக்குது. ஓரளவுக்கான மாறும் செலவு மாற்றம் இல்லை. ஏன் பூச்சியத்தை விடுவோம்னா இப்போ நாங்கள் பூச்சி 11 உற்பத்தி செய்யலைன்னா மாறும் செலவே இல்லை. அப்புறம் சராசரி மாறும் செலவு எடுக்கலாம்.
பூச்சி மிளகுல விட்டு 4000 மிளகு வேண்டாம் 40 ரூபா, 8000 மிளகு வேண்டாலும் 40 தான். இப்போ மாறும் செலவு ஓரளவுக்கான மாறும் செலவு தான் சராசரி மாறும் செலவு. சராசரி நிலையான செலவு வேண்டாம் ஓரளவுக்கான நிலையான செலவு. டிஎஃப்சி இன்டு கியூ. டிஎஃப்சி சமன் டிஎஃப்சி இன்டு கியூ. அப்படி டிஎஃப்சி தெரியும் 10,000 10,000 இருக்குது. கியூவால் பிரிக்க 10,000 பூச்சித்தால் பிரிக்க முடிவிலி, 10,000 100ஆல் பிரிக்க 100, 10,000 200ஆல் பிரிக்க 50. நான் டிஎஃப்சி மாறாத போது கியூவை கூட்டி கொண்டு வர, கியூவை அதிகரித்து கொண்டு வர, ஏஎஃப்சி குறைஞ்சி கொண்டு வர. அதான் அந்த தோடு குறைஞ்சி கொண்டு போகிற போக்கிற போகுது. ஆனால் பூச்சித்தை முட்டாது. காரணம் ஏஎஃப்சி ஒரு காலம் பூச்சிமா வராது, டிஎஃப்சி பூச்சிமா வராதபடியால் ஏஎஃப்சி பூச்சிமா வரா. டிவிசி கோடு படிச்சுட்டோம். டிஎஃப்சி கோடு, டிசி கோடு, ஏவிசி, ஏஎஃப்சி. இனி வந்து படிக்கணும். அதில் முக்கியமான இந்த பாடத்தின் முக்கியமான செலவு எம்சி, எல்லை செலவு. முக்கியமான செலவு எல்லை செலவு. அதுக்காக இந்த பாடத்துக்கு முக்கியம் தேவை. அதுக்காகத்தான் நான் இவ்வளோ செலவு கோடு, பல செலவு இந்த போக்குவரத்து செலவு கோடுகள்னு சொன்னேன். எம்சி என்றது ஓரளவு நாங்கள் மேலதிகமாக உற்பத்தி செய்ய, ஓரளவு நாங்கள் மேலதிகமாக உற்பத்தி செய்ய மொத்த செலவில் வர மாற்றம், மொத்த செலவு எவ்வளோத்தால் கூடுதோ அது எல்லை செலவு. இப்போ 100 2000 மிளகாய் உற்பத்தி செய்ய 2000 மிளகாய்க்கு 10,000 ரூபா செலவு. 2001 அளவுக்கு 10,100 ரூபா செலவு. மேலதிகமான ஒரு அளவு உற்பத்தி செய்ய 100 ரூபா செலவு ஏற்பட்டதில்லை. இதுதான் எம்சி, எல்லை செலவு. இதில் பார்த்தாலே இந்த அட்டவணையிலேயே 0 இருந்து 100 அழகா கூட்டேக்க மொத்த செலவில் எவ்வளோ மாற்றம் வருது. 0 இருந்து 100 அழகா மாற்றேக்க மொத்த செலவு 4,000ஆல் கூடியிருக்கு. எல்லை செலவு 4,000. எம்சி எத்தனை அளவுக்கு? 100 அளவுக்கு. அந்த 4,000 ரூபா அதிகரிப்பு வந்துருக்கு. ஓரளவுக்கு தான் எங்களுக்கு தேவை, ஓரளவுக்கானதான் தேவை. 100 அளவுக்கு எல்லாம் 4,000. நான் இதில் சொன்னால் 2000 2001 மாறிக்க 10,000 10,100 வந்துச்சு. ஓரளவுக்கு எவ்வளோ செலவு ஏற்பட்டுருக்குன்னா 100. அதே மாதிரி டிசியை பார்த்தா தெரியும். டிசியில் வர்ற மாற்றம் டிசிக்யூ 0 100 அதிகரிப்பு வரைக்கும் 4,000ஆல் கூடியிருக்கு. இப்போ 4,000 எத்தனை அளவுக்கு? 100 அளவுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு 40 ரூபாய். 0 கணிக்கலாது, வித்தியாசத்தை தான் கணிக்கலாம். 0 முன்னுக்கு ஒரு தானம் இல்லை. இப்போ 100 அதிகரிப்பு, இந்த அதிகரிப்பு 100 வரைக்கும் டிசி 4,000ஆல் கூடியிருக்கு. அடுத்த மட்டத்தை பார்க்கணும். 100 200 மாறிக்க 100 அழகால கூடியிருக்க டிசி 4,000ஆல் தான் கூடியிருக்கு. இப்போ 4,000 கீழ் 4,000 என்ற அதிகரிப்பு எத்தனை அளவுக்கு? 100 அளவுக்கு. ஒரு அளவுக்கு 40 ரூபாய். இதுதான் எம்சி. ஓர் அலகை மேலதிகமாக உற்பத்தி செய்யும் போது மொத்த செலவில் ஏற்படும் மாற்றமே எல்லை செலவு. எல்லை செலவு எம்சி சமன் டெல்டா டிசி கீழ் டெல்டா கியூ. டெல்டா டிசி கீழ் டெல்டா கியூ எல்லை செலவு. மொத்த செலவில் வந்த மாற்றம் இந்த ஒரு தானத்தை வச்சு சொல்கிறேன். நான் ஒரு புள்ளியை வச்சு 2 புள்ளி ஒப்படையில் 10,000 100 200 மாற்றம் அடைக்க மொத்த செலவு 100 200 மாற்றம் அடைக்க மொத்த செலவு 4,000ஆல் கூட்டு. பட் டெல்டா டிசி 4,000. டெல்டா கியூ 100 200 எல்லாம் கூடினது. டெல்டா கியூ 100. எம்சி 40. எம்சி சமன் டெல்டா டிசி டெல்டா கியூ. என்ன மொத்த செலவில் வர மாற்றம் அளவு கூட இருக்க. ஒரு அலகை நாங்கள் மேலதிகமாக உற்பத்தி செய்ய 100 அளவுக்கு தான் 4,000 ஏற்பட்டது. ஒரு அளவுக்கு 40 ரூபா ஏற்பட்டது. ஏன் அப்படின்டா 40 ரூபா நான் சொன்னேன். இந்த கோதுமை மாமிதான செலவு தான் சொன்னேன். இப்போ நான் ஒரு அலகை நான் மேலதிகமாக எக்ஸ்ட்ராவாக செய்ய 100 பானை உற்பத்தி செய்தாங்க. இன்னும் பானை நாங்கள் உற்பத்தி செய்கிறத கூட்டி விட்டால் வாடகையில் மாற்றம் இல்லை. வாடகை 100 பானை உற்பத்தி செய்ய கொடுத்த வாடகை தான் கொடுப்போம். ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு செலவு வருது. கோதுமை செலவு வரப்போம். 100 பானை நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக உற்பத்தி செய்ய இந்த வாடகை மாதையில் கோதுமை மாமிதான செலவு தான் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏற்பட போகுது. மாறும் செலவில் வர்ற மாற்றம் இந்த சமன்பாட்டை மாற்றம். இன்னொரு சமன்பாடு இருக்கு எம்சி. எப்படி பாருங்க. எம்சி சமன்
டெல்டா டிசியை ரெண்டாக எடுக்கிறேன். டிசி என்றது தெரியும், டெல்டா டிஎஃப்சி ப்ளஸ் டெல்டா டிவிசி ரெண்டு டெல்டா கியூ. இந்த டெல்டா டிசி என்றதை ரெண்டாவது எடுக்கிறேன். டெல்டா டிஎஃப்சி டெல்டா டிவிசி ரெண்டாக போட்டுக்காட்டு சமன்பாடு. பாருங்க, எம்சி சமன் டெல்டா டிஎஃப்சி என்ற ஒன்று இல்லை. ஏனென்றா டெல்டாண்டா மாற்றம், டிஎஃப்சியில் மாற்றம் என்ற ஒன்று இல்லை. டெல்டா டிஎஃப்சி இல்லாதபடியால் எழுத தேவை. இது பூச்சி இந்த தானத்தில் வரும். எம்சி சமன் டெல்டா டிவிசிங்கள் டெல்டா கியூ. அழகாக நாங்கள் மேலதையும் உற்பத்தி செய்ய மொத்த செலவில் வர மாற்றம், மொத்த செலவில் வாங்க 100ல் இருந்து 200 கூட்டிக்க மொத்த செலவு 4000 கூடி இருக்கு. அந்த 4000 மாறும் செலவில் வந்த மாற்றமும் சேம். 4000 8000 வந்திருக்கு. அப்போ அது மாற்றமும் எவ்வளவு? 4000. இதில் கிரெடிட் பார்த்து டெல்டா டிவிசி 100ல் இருந்து 200 கூடிக்க டெல்டா டிவிசி 4000, டெல்டா டிவிசி 4000, டெல்டா கியூ 100, அது எம்சி 40 ரூபாய். எம்சி என்றது ஓரளவு நான் மேலதிகமாக உற்பத்தி செய்ய மொத்த செலவில் வர மாற்றம்னு சொல்கிறேன். அழகாக நான் மேலதிகமாக உற்பத்தி செய்ய வலிக்கிறேக்க மொத்த செலவு கூடுதண்டா நிலையான செலவு அதுக்கு பங்களிப்பு செய்யா. டிவிசியும் டிஎஃப்சியும் சேர்ந்ததான் டிசி. இப்போ மொத்த செலவு கூடுது அழகாக மேலதிகமாக உற்பத்தி செய்ய டிஎஃப்சி அதில் மாற்றம் இல்லையண்டா டிவிசியில் வர்ற மாற்றம் தான் டிஎஸ்சிக்கு மாற்றத்தை கொண்டு வருது. 200 அலகிலேயும் இது 4000 இருந்தால் மொத்த செலவு மாறவே மாட்டுது. இதில் வர்ற மாற்றம் தான் இது மாறாதபடியால் டிசியில் மாற்றத்தை கொண்டாரு. பட் டெல்டா டிசி தான் டெல்டா டிவிசியாகவும் இருக்கு. டெல்டா டிசியும் டெல்டா டிவிசி, டெல்டா டிசியும் 4000, டெல்டா டிவிசியும் ஒன்று தான். டெல்டா டிஎஃப்சி இல்லை. அதான் இது எம்சி ஒரு அழகை நான் மேலதிகமாக உற்பத்தி செய்ய மொத்த செலவில் வர மாற்றம். ஒரு அலகுக்கான மாறும் செலவு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பாருங்க. இதிலே வாங்கிட்டு இந்த அட்டவணையிலேயே எம்சி 40 ரூபா வருது. எம்சி 40 ரூபா. அதான் ஒரு அலகுக்கான மாறும் செலவு. அதான் சராசரி மாறும் செலவு. சராசரி மாறும் செலவு என்றாலும் எம்சி என்றாலும் ஒரு அலகுக்கான மாறும் செலவு என்றாலும் எல்லாம் ஒரே விடயத்தை தான் தரப்போகுது. ஏனென்றால் எம்சி என்று நான் சொன்னால் ஒரு அலகு மேலதிகமாக உற்பத்தி செய்ய மொத்த செலவில் வர மாற்றம். மேலதிகமாக அலகு உற்பத்தி செய்ய மொத்த செலவு மாறுதென்றால் அது கட்டாயம் மாறும் செலவால் தான் மாறினது. இன்னொரு வீட்டில் போகிறேன். 400 அலகாயிரம் கேட்க 400 அலகாயிரம் கேட்க டிவிசி எவ்வளோ வரப்போகுது? 40 400 16,000. டிஎஃப்சி எவ்வளோ வரப்போகுது? அப்படியே 10,000 இருக்கும் டிஎஃப்சி. அப்போ டிசி எவ்வளோ இருக்க போகுதுன்னா 26,000. 10. ஏபிசி ஏபிசி சமன் டிவிசியின் கீழ் கியூ. டிவிசியின் கீழ் கியூ எவ்வளவு? 40 ரூபா. ஏஎஃப்சி ஏஎஃப்சி சமன் டிஎஃப்சியின் கீழ் கியூ 10,000 கீழ் 400 25 ரூபா குறைஞ்சுள்ளது. எம்சி காண்பு எம்சி சமன் டெல்டா டிசி அல்லது டெல்டா டிவிசி எடுக்கலாம். டெல்டா டிசிங்கள் டெல்டா கியூ எடுக்கலாம் அல்லது டெல்டா டிவிசிங்கள் டெல்டா கியூ எடுக்கலாம். இப்போ டெல்டா டிசியை பார்ப்போம். 200லேருந்து 400 ஒப்பிட்டு தான் பார்க்கலாம். 200லேருந்து 400 போயிருக்க 18,000லேருந்து 26,000 வந்து 8,000 கூடி இருக்கு. அது 8,000 தான் இங்கே இருக்கு. டெல்டா டிசி தான் டெல்டா டிவிசி 8,000 கூடி இருக்கு. இது 8,000 கூடி இருக்கு. சேம் தான். 8,000 கீழ் டெல்டா டிசி கீழ் டெல்டா கியூ 240 ரூபா. அப்போ ஒரு அலகுக்கான இது 40 ரூபா வரப்போது. எம்சி ஒரு அலகுக்கான மாறும் செலவும் சராசரி மாறும் செலவு எம்சியும் ஒரே கருத்து. எம்சின்றது இந்த பாடத்தில் முக்கியமானது. இலக்கிய பாடத்தில் ஒரு அலகுக்கான மாறும் செலவு அதான் எம்சி. ஏன் அப்படி இன்னொரு முக்கியமானதுக்கு போகிற கருத்து எப்படி தான் சொல்லணும். மேலதிகமாக நாங்கள் ஒரு அலகு உற்பத்தி செய்ய மொத்த செலவில் வர மாற்றம். மொத்த செலவு நாங்கள் மேலதிகமாக அலகு உற்பத்தி செய்ய மொத்த செலவு கூடுது. கட்டாயம் கூடும். மாறும் செலவு கூடிக்கொண்டு போகும். அதில் மொத்த செலவும் கூடும். அந்த கூடுறது கட்டாயம் டிவிசியால் ஏற்படுற வழியாக டெல்டா டிசிங்கள் டெல்டா கியூ என்று எம்சி சொல்லலாம் அல்லது டெல்டா டிவிசிங்கள் டெல்டா கியூ என்று எம்சிக்கான சமன்பாட்டை சொல்லலாம். இந்த பாடத்தின் முதலாவது செலவு நடத்தைகள் டிவிசி டிஎஃப்சி டிசி சொன்னான ஏபிசி ஏஎஃப்சி எம்சி.
எம்சி கோடு எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க, அது ஜூ வடிவில் இருக்குமென்னு சொல்லி எங்களுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்குது. எக்கனாமிக்ஸ் கணக்கீட்டுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்குது. பொருளியல் ஜூ வடிவில் இருக்கும், சரி வடிவில் இருக்கும். சரி வடிவில் எம்சி கோடு இருக்கும். ஏபிசி அகன்ற ஜூ வடிவில் இருக்கும். எங்களுக்கு கணக்கீட்டில் எம்சி மாற்றம் இல்லாமல் இருக்குது. மாற்றம் இல்லாமல் நிலையாக இருக்கும். ஓரளவுக்கான மாறும் செலவு ஏபிசி தான் எம்சி. ஓரளவுக்கான மாறும் செலவு தான் எல்ஐ செலவு. இதில் இந்த மாற்றம் அடைகிற காரணிகள் என்னென்ன, மாற்றம் அடையாத செலவுகள் என்னன்னு பார்ப்போம். டிவிசி மாற்றம் அடையும், கட்டாயம் மாற்றம் அடைஞ்சு போகும். டிஎஃப்சி மாற்றம் அடையாது. எம்சிக்குள்ள வந்தது சரிபுல கூற்றுக்களில் டிவிசி அதிகரித்து கொண்டு போகும். அளவு கூட கூட டிவிசியில் போக்கு அதிகரித்து கொண்டு போகும். கிராஃபில் பார்த்தாலே பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து மேல் நோக்கி நான் தோன்று டிவிசி இதில் பார்த்தாலும் தெரியும். அடுத்த எடுப்பாங்க டிஎஃப்சி. டிஎஃப்சி அதிகரிக்கும், மாற்றம் அடையாது. டிஎஃப்சி மாற்றம் இல்லை, டிஎஃப்சியில் மாற்றம் இல்லை. டிசி கட்டாயம் அதிகரிக்குமே. டிசி ரெண்டும் சேர்ந்ததான், ரெண்டு டிவிசியும் டிஎஃப்சியும் சேர்ந்ததான் டிசி. டிவிசி அதிகரிக்க டிசியும் அதிகரித்து கொண்டு போகும். ஏவிசி மாற்றம் இல்லை, ஏவிசி மாற்றம் இல்லை. ஏஎஃப்சி குறைஞ்சு கொண்டு வரும், மாற்றமடை குறைஞ்சு கொண்டு வரும். எம்சியும் மாற்றம் இல்லை, எம்சியும் மாற்றமடையாது. சரிவுள்ள போகிற கூட்டுகளில் நிறைய திறம் வந்திருக்கு. ஓரளவுக்கான மாறும் செலவு மாற்றமடையாது, ஏபிசி மாற்றமடையாது. சராசரி நிலையான செலவு அளவு கூட கூட குறைந்து கொண்டு செல்லும். ஆனால் மொத்த நிலையான செலவு மாற்றமடையாது. மொத்த நிலையான செலவு மாற்றமடையாது, சராசரி நிலையான செலவு குறைந்து கொண்டு செல்லும். மொத்த மாறும் செலவு அதிகரித்து கொண்டு செல்லும், மாற்றமடையும். சராசரி மாறும் செலவு மாற்றமடையாது. 4 சொல்லிவிட்டேன், 4 தான் வந்திருக்கு. டிவிசி மாற்றமடையும், கூடும், அளவு கூட கூட கூடும். ஏபிசி மாறாது, டிஎஃப்சி மாறாது, ஏஎஃப்சி மாறும். சரி, இதான் நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்க சந்தை நிறைவூட்டி சந்தை இந்த சமநிலையில், நிறைவூட்டி சந்தை இந்த சமநிலையில் எம்சி கோடு, நிரம்பல் கோடு, நிறைவூட்டி இந்த சந்தை நிரம்பல் கோடு ஏசி கோடு, இது மேலே ஏபிசி கோடு இருக்க போகுது. ஏபிசி ஏசி கோடுகள் அதுதான் இந்த புள்ளி எம்சி கோடு வட்டி செல்லும் நிறைவூட்டி சந்தை நிலை சந்தை அமைப்பில். இப்போ இதில் ஏசி கோடு ஏபிசி கோட்டுக்கு மேற்பட்ட பகுதி தான் மார்க்கெட். ஏசி மேலே வரப்போகுது, ஏபிசி கீழே இருக்க போகுது. ஏபிசி கோட்டுக்கு மேலே வர பகுதி தான் இந்த பகுதி தான் நிரம்பல் கோடு என்று சொல்லி படிச்சிருப்பீர்கள் எக்கனாமிக்ஸில். எம்சி கோட்டு ஏபிசி கோட்டின் வெற்ற இடத்துக்கு மேற்பட்ட பகுதி அதிராழ்ந்த புள்ளிகளை வெட்டும். ஏசி கோட்டின்றையும் ஏபிசி கோட்டின் அதிராழ்ந்த புள்ளிகளை எம்சி கோடு வெட்டும். அதுக்கு மேற்பட்ட பகுதி தான் நிரம்பல் கோடு என்று சொல்லி நிறைவோடி சந்தை சமநிலையில் படிச்சிருக்கிறது. இந்த பகுதி ஏன் அப்படி எடுக்கிறோம்டா, ஏசியை எடுக்காமல் ஏபிசியை ஏன் எடுக்கிறோம்? அதாவது சராசரி செலவு வீடு செய்தால் தான் நிறுவனம் தொழிலை விட்டு வெளியேறலாம். இந்த செலவு வீடு செய்தா நான் இந்த செலவு குறைஞ்சா நட்டம் தான் வரப்போகுது. ஏசியை விட குறைய நட்டம் வரப்போகுது. வருமானம் ஏசியை விட சராசரி செலவை விட குறைஞ்சா நட்டம் வரப்போகுது. ஆனால் ஏபிசி வரைக்கும் விலை இருந்தாலே நிறுவனம் தொழில் நடத்தலாம். இதுக்கு ஏபிசியை விட குறைய வரைக்கும் தான் தொழிலை விட்டு வெளியேறும் என்று சொல்லி ஏபிசி கோட்டுக்கு மேலே விலை இருந்தால் காணும், ஏபிசி கோட்டுக்கு கீழே விலை வரைக்க நிறுவனம் தொழிலை விட்டு வெளியேறும் என்று படிச்சிருக்கிறது. காரணம் என்னென்றா, இந்த கணக்கீட்டு ரீதியாக இந்த ரெண்டுக்கு விடப்பட்ட இடைவெளி ஏஎஃப்சி, இந்த ரெண்டுக்கு விடப்பட்ட இடைவெளி இந்த கோடு இப்படி வந்து ஒடுங்கி கொண்டு போகும். ஏஎஃப்சியால் இந்த இடைவெளி ஒடுங்கி கொண்டு போகுது. இங்கே கண்டு கொண்டு வரும் ஒடுங்கி கொண்டு போகும். ஏஎஃப்சி எல்லாம் அந்த ரெண்டு ஏசிக்கும் ஏசி ஏசிக்கும் ஏபிசிக்கும் விடப்பட்ட வித்தியாசம் இடைவெளி ஏஎஃப்சி. இதுக்கு ஏஎஃப்சி இருக்கிறபடியால் இது ஒடுங்கி கொண்டு போகும். குறைஞ்சோண்டு லாபம் ஏஎஃப்சி குறைஞ்சோண்டு போகிறபடியால் இது ஒடுங்கி கொண்டு போகும். ஏஎஃப்சின்ற மாற்றம் அடைகிற ஒரு காரணம், ஏஎஃப்சி என்றது ஒரு மாற்றம் அடைகிற ஒரு காரணம். ஆனால் ஏபிசி மாற்றம் அடையாத ஒரு காரணம். ஏஎஃப்சி கணக்கீட்டு ரீதியாக ஏஎஃப்சி மாற்றம் அடைகிற ஒரு காரணம், ஏபிசி மாற்றம் அடையாத ஒரு காரணம்.
இப்போ நாங்கள் தீர்மானம் எடுக்க மாற்றம் அடைகிறத வச்சு முடிவெடுக்கலாமா மாற்றம் அடையாததை வச்சு முடிவெடுக்கலாமான்னு பார்த்தா மாற்றம் அடையாத காரணியை வச்சு தான் முடிவெடுக்கலாம். இந்த தடவை ஏஎஃப்சியை நீக்கி போட்டு ஏபிசியில் வச்சு மாற்றம் அடையாது இதில் வச்சு முடிவெடுக்கலாம். இதுக்கு மேலே விலை இருந்தால் இது தொடர்ந்து நடத்தலாம். தொழிலை விட்டு வெளியேற கட்டம் இது கீழே. ஏன் அப்போ நாங்கள் ஏசி வீடு செய்தால் காணுங்கிற மொத்த செலவு தான் வீடு செய்வோம். மொத்த செலவு வீடு செய்ய தேவையில்லை, சராசரி மாதம் செலவு வீடு செய்தால் காணும்ன்றே நம்ம எடுக்கிறோம். அந்த தியரி இடப்பட்ட வித்தியாசம் ஏஎஃப்சி மாற்றம் அடைகிறது காரணி. கணக்கு ரீதியாக மாற்றம் அடைகிற காரணி என்றபடியால் இந்த மாற்றமடைகிற காரணியை நாங்கள் நீக்கி போட்டு அதை வச்சு முடிவெடுக்கலாம். மாற்றமடையான நிலையாக இருக்கிற ஏபிசியை வச்சு முடிவெடுக்கிறோம். இதில் தான் ஏபிசி இவ்வளோ தான். இந்த இடம் தான் ஏபிசி கோட்டுக்கு மேலே விலை இருந்தால் காணும் என்று சொல்லி நிறைய ஓட்டி சந்தையில் சமநிலை படிச்சுக்கிட்டு எக்கனாமிக்ஸில் அதுகளை தேவையில்லை. கணக்கெட்டுக்கு இப்போ ஏபிசி இந்த 4 செலவின் போக்கும் தேவை. வந்தகள்னு சொன்னால் டிவிசி மாற்றமடையும் அதிகரிக்கும், டிஎஃப்சி மாற்றமடையாது. ஏபிசி மாற்றமடையாது, ஏஎஃப்சி மாற்றமடையும். தெரிய இருக்கும். அடுத்த விஷயம் இந்த பாடத்தின் இவ்வளவு முதலாக ஆகாத விஷயம் எல்லை செலவு, மாறும் செலவு, நிலையான செலவை வச்சு எல்லை செலவு எடுத்தினான். நீ அடுத்த விஷயம் பங்களிப்புன்ற ஒரு விஷயம், கண்ட்ரிபியூஷன். பங்களிப்புன்றா விற்பனை வருமானத்துக்கும் மாறும் செலவுக்கும் விடப்பட்ட வித்தியாசம் பங்களிப்பு. விற்பனை வருமானத்துக்கும் மாறும் செலவுக்கும் விடப்பட்ட வித்தியாசம். மாறும் செலவு இப்போ தெரிஞ்சுட்டு அளவு மாற்றத்துக்கு எப்போ மாற்றம் அடைகிற செலவு மாறும் செலவு. விற்பனை வருமானத்துக்கும் மாறும் செலவுக்கும் விடப்பட்ட வித்தியாசம் பங்களிப்பு. இப்போ பங்களிப்பு சமன் சி என்று சொல்லுவோம், கண்ட்ரிபியூஷன் சி. பங்களிப்பு சமன் விற்பனை வருமானம், விற்பனை விலை இல்லை விற்பனை வருமானம் மைனஸ் மாறும் செலவு. விற்பனை விலை அல்ல விற்பனை வருமானம் மைனஸ் மாறும் செலவு. உதாரணம் சொல்றேன். ஒரு அலகின்ற விற்பனை விலை 100 ரூபா. அலகின்ற மாறும் செலவு, அந்த அலகின்ற மாறும் செலவு இருக்கும், நிலையான செலவும் இருக்கு. மாறும் செலவு அலகுக்கு சொல்லலாம்ல 70 ரூபான்னு 80 ரூபான்னு இருக்கும் மாறும் செலவு. பங்களிப்பு சமன் விற்பனை விலை 100, மாறும் செலவு 80, பங்களிப்பு 20 ரூபா. இது கட்டாயம் இந்த பங்களிப்பு முக்கியம் பெறும். லாப கணிப்புக்கு இலக்கிய இருந்த லாப கணிப்புக்கு இந்த பங்களிப்புன்றது முக்கியம் பெறப்போகுது. விற்பனை விலை 100 ரூபா, மாறும் செலவு 80 ரூபா. விற்பனை விலையிலிருந்து மாறும் செலவு கழிச்சு வரேன், பங்களிப்பு வருது 20 ரூபா. இது ஒரு அலகுக்கான பங்களிப்பு. ஒரு அலகின்ற விற்பனை விலை எல்லாம், ஒரு அலகின்ற மாறும் செலவு எல்லாம் ஒரு விற்பனை விலை என்று போகிறோம். ஒரு அலகுக்கான பங்களிப்பு சமன் விற்பனை விலை செய்ய மாறும் செலவு. விற்பனை விலை 100 ரூபா, மாறும் செலவு 80 ரூபா, கழிச்சு வரேன் பங்களிப்பு 20 ரூபா. மொத்த பங்களிப்பு எடுக்கும். மொத்த பங்களிப்பு எப்படி இருக்க போறேன்டா, அலகுக்கான பங்களிப்பு தர, அலகுக்கான பங்களிப்பு இருக்கலாம் இந்த 20 ரூபா தர விற்பனை அலகுகள். உற்பத்தி அலகு இல்லை, விற்பனை அலகு. இதே கணக்கில் விற்பனை விலை 100 ரூபா, மாறும் செலவு 80 ரூபா. உற்பத்தி செய்த அலகு 2000 அலகு. விற்பனை செய்த அலகு 1500 அலகு. இப்போ எதை எடுக்க போறேன், வித்த அலகு எடுக்கணும். அங்கே மொத்த பங்களிப்பு காணிக்கு. அலகுக்கான பங்களிப்பு எவ்வளவு 20 தர விற்பனை செய்த அலகு 1500. 20 1500 30,000 ரூபா மொத்த பங்களிப்பு. உங்களுக்கு சொன்னால் அலகுக்கான பங்களிப்பு சமன் விற்பனை விலை செய்ய மாறும் செலவு. விற்பனை விலை 100 ரூபா, மாறும் செலவு 80 ரூபா. 100 ரூபாயிலிருந்து 80 ரூபா கழிக்கிறேன், பங்களிப்பு வருது 20 ரூபா. ஒரு அலகுக்கான பங்களிப்பு. மொத்த பங்களிப்பு இப்படி எடுக்கப்படுறா அந்த அலகுக்கான பங்களிப்பை விற்பனை அலகுகளால் பெருக்கிறேன். இந்த விற்பனை அலகு 1500 அலகால் பெருக்கி மொத்த பங்களிப்பு 30,000 ரூபா வருது. மொத்த பங்களிப்பு காண்பதுக்கு இன்னொரு சமன்பாடு இருக்கு. அப்படின்னு சொல்றேன் பாருங்க. விற்பனை வருமானம் சமன், விற்பனை வருமானம் எப்படி வரப்போகுதுண்டா, விற்பனை வருமானம் சமன் மொத்த செலவோட லாபத்தை சேர்த்து விற்போம். மொத்த செலவு பிளஸ் லாபம். மொத்த செலவும் லாபம் சேர்ந்தது விற்பனை வருமானம்.
அப்போ இதை இன்னொரு கால இன்னொரு விதமாக விற்பனை வருமானம் சமன் மொத்த செலவு தெரியும் மாறும் செலவும் சோட்டா எழுதுறேன் விற்பனை வருமானம் எஸ் என்று சொல்ல போகிறோம் சேல்ஸ் எஸ் மொத்த செலவு ரெண்டா எடுக்க தெரியும் மொத்த செலவுன்றதுக்கு ரெண்டு செலவு இருக்குது முதலே படிச்சுட்டோம் டிவிசி ப்ளஸ் டிஎஃப்சி டிவிசியும் டிஎஃப்சியும் சேர்ந்தது ப்ளஸ் பி ப்ராஃபிட் பி இதில் டிவிசி எழுத மாற்றும் எஸ் விற்பனை வருமானம் மைனஸ் டிவிசி சமன் டிஎஃப்சி ப்ளஸ் லாபம் பி எழுத மாற்றி டிவிசி எழுத மாற்றி சாரி எழுத மாற்றில இங்கே மாற்றி விடுறேன் இடப்பக்கம் சமன்பாட்டின் இடப்பக்கம் டிவிசி இங்கே மாற்றி விட்டா எஸ் மைனஸ் டிவிசி சமன் டிஎஃப்சி ப்ளஸ் பி எஸ்ஸில் விற்பனை வருமானத்திலிருந்து மாறும் செலவை கழிச்சு வாரதான் பங்களிப்பு சி சி சமன் டிஎஃப்சி ப்ளஸ் லாப் பி பங்களிப்பு சி டிஎஃப்சி என்றால் நிலையான செலவு பி என்றது லாபம் சேர்ந்தது இதிலேயே நான் தாரேன் இதில் உதாரணத்தில் அப்புறம் பார்ப்போம் இப்போ மொத்த பங்களிப்புக்கு இன்னொரு சமன்பாடு இருக்குது மொத்த நிலையான செலவோட லாபமும் சேர்ந்தது இது அளவுக்கான பங்களிப்பாக வராது ஏனென்றால் ஒரு அளவுக்கு லாபத்தை சொல்லலாம் ஆனால் ஒரு அளவுக்கு நிலையான செலவு சொல்லலாம் நிலையான செலவு மொத்தமாக தான் ஏற்படும் இது மொத்த பங்களிப்பாக இருக்க போது நிலையான செலவு லாபம் சேர்ந்தது அளவுக்கான பங்களிப்பு சொன்னால் விற்பனை விலை 100 ரூபா மாறும் செலவு 80 ரூபா வந்தது கழிச்சு 20 ரூபான்னு சொன்னான் ஒவ்வொரு அளவுக்கான பங்களிப்பு விற்பனை விலையிலேருந்து மாறும் செலவை கழிச்சு வா மொத்த பங்களிப்பு சொன்னால் அந்த 20 தர வித்த அளவுகளாக இருக்கணும் வித்த அளவு 1500 அளவுக்கு 30,000 வந்தது இன்னொரு சமன்பாடு இருக்குன்னு சொன்னால் மொத்த செலவு எடுத்த விதத்தை வச்சு டிவிசியை மாற்றம் செய்து பங்களிப்பு சமன் நிலையான செலவு சக லாபம் இந்த சமன்பாடை வச்சு நீ உருவாக்கி கொண்டு போகலாம் நிறைய சமன்பாடு என்று லாபம் அப்படி காணப்படும் லாபம் சமன் பியை வச்சுக்கிறேன் லாபம் சமன் பங்களிப்பு மைனஸ் நிலையான செலவு பங்களிப்பிலிருந்து நிலையான செலவு கழிச்சுட்டா லாபம் இருக்கும் ஏன் பங்களிப்புன்றது விற்பனை வருமானத்திலேருந்து மாறும் செலவை கழிச்சு போட்டேன் பங்களிப்புன்றது விற்பனை வருமானத்திலேருந்து மாறும் செலவை கழிச்சாச்சு இந்த ஒரு செலவை கழிச்சு விட்டா லாபம் வரும் நிலையான செலவை கழிச்சு வரும் பங்களிப்பிலேருந்து நிலையான செலவை கழிச்சு விட்டா லாபம் வரப்போகுது இந்த உதாரணத்திலேயே செய்து பார்ப்போம் மொத்த பங்களிப்பு லாபம் அப்படி காண்றதுன்னு சொல்லி இப்போ மொத்த பங்களிப்பு எடுக்கும் நிலையான செலவு இல்லாத ஆரம்பினா மொத்த நிலையான செலவு 18,000 வந்து ஆரம்பி டிஎஃப்சி 18,000 சரி இதில் மொத்த பங்களிப்பு ஃபஸ்ட் எடுக்கிறேன் மொத்த பங்களிப்பு அளவுக்கான பங்களிப்பு எவ்வளவு 100 ரூபாயிலிருந்து 80 ரூபா கழிச்சு 20 ரூபா ஒரு அளவுக்கு விற்பனை விலை மைனஸ் மாறும் செலவு 100லேருந்து 80 கழிச்சா 20 ரூபா எத்தனை அளவு வித்தாண்டு பார்த்தா 1500 அளவுக்கு அது 30,000 ரூபா மொத்த பங்களிப்பு 30,000 இனி மொத்த பங்களிப்பு இன்னொரு விதமாக எடுக்க போகிறேன் மொத்த பங்களிப்பு சமன் நிலையான செலவு சக லாபம் நிலையான செலவு தந்துட்டேன் 18,000 லாபம் காணணும் லாபம் காணணும் இந்த அளவு இவ்வளோ அளவு விற்றா அவ்வளோ லாபம் வருது சொல்லி ரெண்டா மொத்த பங்களிப்பு எடுக்கலாம் எங்களுக்கு மொத்த பங்களிப்பு தெரியும் 30,000 மொத்த பங்களிப்பு தெரியும் 30,000 ஒரு அளவுக்கான பங்களிப்பை வச்சு கண்டுறான் இப்போ லாபம் இருக்க போது 12,000 இருக்கும் இப்போ லாபம் காண்றதுக்கு ஒரு வழி இலக்கிரிகளில் பங்களிப்பில் இருந்து நிலையான செலவை கழிச்சு விட்டா பங்களிப்பில் இருந்து நிலையான செலவை கழிச்சு விட்டா லாபம் பிறப்பு ஏனென்றா பங்களிப்புக்கு நிலையான செலவு லாபம் இருக்கு மாறி வந்தால் நட்டமாக இருந்திருக்கு இப்போ இது மொத்த பங்களிப்பு 16,000 இருந்திருந்தா இது நிலையான செலவெல்லாம் லாபம் இல்லை அங்கே நட்டம் வந்துருக்கு -2,000 அதெல்லாம் இது 16,000 குறைஞ்சி இப்போ நட்டம் வந்துருக்கு அப்போ பங்களிப்பை விட நிலையான செலவு குறைவாக இருந்தால் பங்களிப்பு 30,000 நிலையான செலவு குறைவாக இருக்குது லாபம் வந்தது 12,000 பங்களிப்பை விட நிலையான செலவு அதிகமாக இருந்தால் நட்டம் வரப்போகுது பங்களிப்பு 30,000 நிலையான செலவு 32,000 இருந்தால் நட்டம் வரப்போகுது 2,000 -2,000 இதில் வருது அப்போ நட்டம் அளவுக்கான பங்களிப்பு சரி மொத்த பங்களிப்பு சரி இனி பங்களிப்பு விற்பனை வீதம் எடுப்போம் இதே உதாரணத்தில் பங்களிப்பு விற்பனை வீதம் கடைசி விஷயம் பாருங்க பங்களிப்பு விற்பனை வீதம் இந்த பங்களிப்பு தொடர்பான கணிப்பில் அல்லது மறுபேர் இருக்குது லாப அளவு வீதம் பங்களிப்பு விற்பனை வீதத்துக்கு இன்னொரு பேர் லாப அளவு வீதம்
பங்களிப்பு விற்பனை வீதம் என்றா பங்களிப்பினை விற்பனை விலையின் 100 வீதமா சொல்றது. பங்களிப்பினை விற்பனை விலையின் 100 வீதமா சொல்றது பங்களிப்பு விற்பனை வீதம் அல்லது லாப அளவு வீதம். சமன்பாடு என்றா பங்களிப்பு விற்பனை வீதம் சமன் பங்களிப்பின் கீழ் பங்களிப்பின் கீழ் விற்பனை தர 100. பங்களிப்பின் கீழ் விற்பனை தர 100. இதுல பங்களிப்பு விளையாண்டு பார்ப்போம். இந்த கணக்கிலேயே விற்பனை விலை 100, ஆரம் செலவு 80 ரூபாண்டா பங்களிப்பு 20 ரூபா. விற்பனை விலை எவ்வளவு 100 ரூபா தர 100 5 வெட்டி விட்டா 20 வீதம். வீதத்தில் சொல்லும் பங்களிப்பு விற்பனை வீதம். பங்களிப்பு விற்பனை வீதம் சமன் பங்களிப்பின் கீழ் விற்பனை விலை தர 100 அல்ல லாப அளவு வீதம் என்று சொல்றோம். இன்னொரு சமன்பாடு இருக்கு இந்த பங்களிப்பு விற்பனை வீதத்துக்கு. இரு காலப்பகுதியில வந்த இரு காலப்பகுதி லாபத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் கீழ் 2 காலப்பகுதியின் லாபத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் கீழ் அந்த 2 காலப்பகுதியின் விற்பனையில் ஏற்பட்ட மாற்றம். இப்ப லாபத்தில் வர்ற மாற்றம் விற்பனையில் வந்த மாற்றத்தின் 100 வீதமா சொன்னா தர 100 வீதமா சொன்னா அது பங்களிப்பு விற்பனை வீதமா இருக்கும். பங்களிப்பு என்ன விளங்கிட்டு விற்பனை விலையிலிருந்து மாறும் செலவை கழிச்சு வா அதை விற்பனை எத்தனை எவ்வளவு வீதம் பெர்சன்டேஜ் சொன்னா 20 வீதம். இன்னொரு உதாரணம் எடுப்போம். பங்களிப்பு விற்பனை வீதம் விற்பனை விலை 10 ரூபா. விற்பனை விலை 10, மாறும் செலவு 7 ரூபா. லாப அளவு வீதம் கேட்டா விற்பனை விலை 10 ரூபா, மாறும் செலவு 7 ரூபாண்டா பங்களிப்பு 3 ரூபா தரணும் 30 வீதம் பங்களிப்பு விற்பனை வீதம். இதுக்கு இன்னொரு சமன்பாடு இருக்குது. இரு காலப்பகுதி லாபத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் கீழ் இரு காலப்பகுதி விற்பனையில் ஏற்பட்ட மாற்றம். சரி, அப்ப இது பங்களிப்பு விற்பனை வீதம். இந்த சமன்பாட்டின் பிரயோகம் நாங்கள் கணாச்சி வைக்க பார்ப்போம். லாபத்தில் வர்ற மாற்றத்தை விற்பனையில் வர்ற மாற்றத்தை அழைச்சி தர 100 போட்டா பங்களிப்பு விற்பனை வீதம் வரும். லாப அளவு வீதம்ன்றதை சொல்றோம். லாபத்தை கணிக்கிறதுல முக்கியமானது ஏனென்றா இப்ப இதுல கருத்து என்ன 30 வீதத்தின் கருத்துன்றா விற்பனையில 30 வீதம் பங்களிப்பு புரியல. 10 ரூபா 30 வீதம் 3 ரூபா பங்களிப்பு புரியல. 3 ரூபா பங்களிப்பு மொத்த பங்களிப்பை வச்சும் செய்யலாம். இதுல வேற மொத்த பங்களிப்பு எவ்வளவு எடுத்து நான் ஒரு வேலை பங்களிப்பு 20 ரூபா 1500 எடுக்கலாம். மொத்த பங்களிப்பு 30,000. மொத்த பங்களிப்பு 30,000. விற்பனை எவ்வளவு 100 ரூபா அப்படி 1500 தான் பார்க்கும். 1500 150,000. விற்பனை 150,000. 100 ரூபா அப்படி 1500 விற்பனை 150,000. பங்களிப்பு 20 ரூபா அப்படி ஒரு அளவுக்கு 1500 30,000 தர 100. 5 வெட்டினா 5 சுருக்கிவிட்டா 20 வீதம். இதுன்ற கருத்து என்னன்னா விற்பனைன்ற 20 வீதம் பங்களிப்பு. விற்பனை எவ்வளவு 100 ரூபா அப்படி 1500 உங்களோட விற்பனை இப்போ சில அளவு பார்க்கக்கூடாது. விற்பனை வருமானம் வித்த அளவு எடுக்கும். 1500 அளவு 100 ரூபா அப்படி 150,000 விற்பனை. இதுன்ற 20 வீதம் 150,000 20 வீதம் பாருங்க 30,000 பங்களிப்பு. இந்த கணக்கில் சரியாக வருது 30,000 20,500 30,000. எங்களுக்கு இது முக்கியம் பெறுது லாப அளவு வீதம் எப்படி என்றால் லாப அளவு வீதமாக இருக்கு கருத்து வருது. விற்பனைன்ற 30 வீதம் பங்களிப்பா இருந்தா 30,000 இல்ல விற்பனை 20 வீதம் விற்பனையில் 20 வீதம் 150,000 விற்பனையில் 20 வீதம் பங்களிப்பா இருந்தா இதுலேருந்து நிலையான செலவை கழிச்சு விட்டா நீ லாபம் பெறும். நிலையான செலவு இருக்கல 18,000 கழிச்சு விட்டா 12,000 லாபம் வரும். இது லாபத்தை அளவுறதுக்கு சிறந்த வீதமா இருக்குது பங்களிப்பு விற்பனை வீதம். 2 காலப்பகுதிங்க லாபத்தில் வர்ற மாற்றத்தின் கீழ் இரு காலப்பகுதி விற்பனையில் ஏற்பட்ட மாற்றம் தர 100 சொல்லலாம். லாப அளவு வீதத்துக்கு இன்னொரு சமன்பாடு. இப்போ 2 காலப்பகுதி லாபத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்னத்தால் அந்த லாபம் மாற்றம் அடைய போகுதுன்னு பார்த்தா நிலையான செலவால் அந்த லாபம் மாறாது. 2 காலப்பகுதியில் லாபம் மாறுதுன்றா நிலையான செலவால் லாபம் மாறாது. ஏன் இந்த நிலையான செலவு மாற்றம் அடையாது. மாறும் செலவால் தான் அந்த மாற்றம் ஏற்படும். மாறும் செலவால் மாற்றம் ஏற்பட்டால் கட்டாயம் அது பங்களிப்பில் தாக்கத்தை கொண்டு வரும். மாறும் செலவில் வர்ற மாற்றம் பங்களிப்பை கணிக்கிறதுக்கு உதவும். நிலையான செலவு மாற்றம் இல்லாதபடியாக இப்போ 2 காலப்பகுதி லாபத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை வச்சு லாபம் மாற்றம் அடைஞ்சது மாறும் செலவு. மாறும் செலவு வேண்டாம் அது பங்களிப்பு கழிச்சு பங்களிப்போடு ஜோயிண்டா இருகால பகுதி லாபத்தில் ஏற்பட்ட மாற்றத்தோடு மாற்றத்தின் கீழ் இருகால பகுதி விற்பனையில் ஏற்பட்ட மாற்றம் தர 100 லாப அளவு வீதம் பங்களிப்பு விற்பனை வீதம். பங்களிப்பின் கீழ் விற்பனை தர 100 அளவு ரீதியாக செய்யலாம் மொத்தமாக செய்யலாம். இதே விஷயத்தோட இன்னொன்று இருக்கு மாறும் செலவு விற்பனை வீதம்.
மாறும் செலவு விற்பனை வீதம். இதுக்கு என்ன சமன்பாடுண்டா, மாறும் செலவை விற்பனையின் 100 வீதமா சொல்றது. மாறும் செலவை விற்பனை 100 வீதமா சொல்றது. மாறும் செலவு விற்பனை வீதம், பங்களிப்பு விற்பனை வீதம் என்றால் பங்களிப்பு விற்பனை விலையை 100 வீதமா சொன்னான். இதில் எவ்வளவு மாறும் செலவு? 80 ரூபாய். விற்பனை விலை எவ்வளவு? 100. தர 100. 80 வீதம். மாறும் செலவை விற்பனை விலையின் 100 வீதமா சொன்னா மாறும் செலவு விற்பனை வீதம். அதில் இன்னொரு சமன்பாடு இருக்கு. இந்த மாறும் செலவு விற்பனை வீதத்துக்கு 100ல இருந்து பங்களிப்பு விற்பனை வீதத்தை கழிச்சு விட்டா சரி. பங்களிப்பு விற்பனை வீதம் எவ்வளவு வந்தது? விற்பனை விலை 100, பங்களிப்பு 20. விற்பனை விலை 100, பங்களிப்பு என்னையும் கழிச்சு 20. தர 100. எத்தனை வீதம் வந்த பங்களிப்பு விற்பனை வீதம்? 20. 100ல இருந்து 20 வீதத்தை கழியுமோ 80 வீதம் வரும். ஏனென்றா பங்களிப்பு நீங்கினா பிறகு, விற்பனை விலையிலிருந்து பங்களிப்பு நீங்கினா பிறகு எடுத்தால் அது மாறும் செலவாக இருக்கப்படும். மாறும் செலவு விற்பனை வீதம் சமன் விற்பனை மேல் மாறும் செலவு தர 100. விற்பனை விலை சமன் மாறும் செலவு நிலையான செலவு சகலாபம். நிலையான செலவு லாபம் சேர்ந்தது பங்களிப்பு. இது பங்களிப்பு, இது மாறும் செலவு. மாறும் செலவும் பங்களிப்பும் சேர்ந்தது விற்பனை விலை. மாறும் செலவும் பங்களிப்பும் சேர்ந்தது விற்பனை விலை. பங்களிப்பு விற்பனை வீதம் இது ஒரு 20 வீதமாக இருந்தால் இது 80 வீதம் தெரியும். ஏன் விற்பனை 100, இது ஒரு 25 வீதமாக இருந்தால் இது 75 வீதம். மாறும் செலவு விற்பனை வீதம் சமன் மாறும் செலவின் கீழ் விற்பனை தர 100 அல்லது 100ல இருந்து பங்களிப்பு விற்பனை வீதத்தை கழிச்சு விட்டா சரி. மாறும் செலவு விற்பனை வீதம் படித்தது பங்களிப்பு விற்பனை வீதம். அதுல இருந்து 100ல இருந்து பங்களிப்பு விற்பனை வீதத்தை கழிச்சு விட்டா மாறும் செலவு விற்பனை வீதம் வரப்போகுது. இதில் படித்தது முக்கியமான செலவு நடத்த படிச்சிட்டோம். இலக்கியத்தில் நிலையான செலவு, மாறும் செலவு, சராசரி நிலையான செலவு, சராசரி மாறும் செலவு, எல்லை செலவு, இந்த செலவு நடத்தைகள் படித்து அதுக்கு பிறகு அந்த கூடுகள், அந்த கீழே நடத்திய இந்த கூடுகள் படிச்சிட்டோம். அதுக்கு பிறகு பங்களிப்பு படிச்சினாங்க. அளவுக்கான பங்களிப்பு, மொத்த பங்களிப்பு, பங்களிப்பு விற்பனை வீதம், இந்த மாறும் செலவு விற்பனை வீதம் படிச்சிட்டோம். லாப நட்டமற்ற புள்ளி என்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை படிக்கணும். அதை படித்தா இந்த பாடத்தின் முக்கியமான விஷயமே அதான். இந்த முக்கியமான விஷயம் இந்த லாப நட்டமற்ற புள்ளி. அப்போ அதை அடுத்த வீடியோவில் படிப்போம்.